எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். கடந்த 24 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி விடுமுறை எடுக்காமல் ஓய்வின்றி உழைக்கிறார் என அமித்ஷா புகழாரம். 2047 சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதே பாஜகவின் நோக்கம் என உறுதி. இந்தியா அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு. 50% வரி H1B விசா குறித்து பேசியதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். வாக்காளர் சிறப்பு திருத்தம், கல்வி நிதி நிறுத்தி வைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். மாணவர்கள் நலன் சார்ந்த கல்வி நிதியில் அரசியல் செய்யாதீர்கள் என மத்திய அரசுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். 2 ஆண்டுகளாக கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக விமர்சனம். சொத்து குவிப்பு புகாரில் அமைச்சர் துரைமுருகன் மீதான மறு விசாரணை வழக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. இனி விரிவான செய்திகள். கடந்த 24 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் ஓய்வின்றி உழைப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். இடைவிடாத உழைப்பு பிரதமரின் முடிவுகளை, பணிகளை, வேகத்தை ஒருபோதும் பாதிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் தலைமையில் 2047க்குள் சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் பாஜக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம், கல்வி நிதி நிறுத்தி வைப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மீதான மறு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து துரைமுருகனும் அவரது மனைவியும் வேலூர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இதற்கு தடை கோரி துரைமுருகன் உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நலன் சார்ந்த கல்வி நிதியில் அரசியல் செய்யாதீர்கள் என மத்திய அரசுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி நிதியை தராமல் மத்திய அரசு முரண்டு பிடிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். ஹிந்தி, சமஸ்கிருதத்தை தமிழக அரசு ஏற்காது என்று குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய பாஜக அரசு வலுக்கட்டாயமாக மும்மொழி கொள்கையை ஏற்கச் சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் சமூக நீதி துரோகம் தொடர்வதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் 2வது முறையாக நடைபெறும் சாதிவாரி கணக்கெடுப்பை குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் மட்டும் சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் துரோகம் தொடர்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்டத்தில் தடை இல்லை என்று கூறிய அவர், ஆட்சியாளர்களின் சமூக அநீதி மனநிலை மட்டுமே தடையாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை நியூயார்க்கில் சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக ஜெய்சங்கர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பு இருதரப்பு உறவு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் 50% வரி, விசா கட்டணம் குறித்தும் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை வள்ளியூர் சந்தை அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை நிறுவ உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்திருக்கிறது. வள்ளியூர் சந்தை அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை நிறுவ சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்திருந்தது. இது தொடர்பாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. விஜயை மட்டுமே சீமான் டார்கெட் செய்து விமர்சிப்பது சரியல்ல என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். சீமான் விஜயை விமர்சிப்பது குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். கடந்த 60 ஆண்டுகளில் பெரும்பாலான அரசியல் முகங்கள் சினிமாவில் இருந்து வந்ததாக கூறியுள்ள கிருஷ்ணசாமி, சீமானே திரை பின்புலத்தில் இருந்து வந்தவர்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் பரவி வரும் ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் காரணமாக ஏராளமானோர் உடல்வலி உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ளனர். இந்தியாவில் H3N2 வைரஸ் பரவல் இருந்து வருகிறது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, சளி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படுகின்றன. அப்படி இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரை சாப்பிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
போதுமான தண்ணீர் குடிக்காதது, போதுமான தூக்கம் இல்லாததும் இதற்கு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.